இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்கிற கதவு எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒருபோதும் திறக்கல. நான் அதை எப்போ நான் பார்க்க போகிறேன், எனக்கு முன்னால எப்போ ஒரு திறந்த வாசல் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆசீர்வாதம் வரக்கூடிய நேரத்தில் அது அடைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் அது அடைக்கப்பட்டு விடுகிறது. நன்மைகள் வருகிற நேரத்தில் அது அடைக்கப்பட்டு விடுகிறது. காரியங்கள் கைகூடி வருகிற நேரத்தில் அடைக்கப்பட்டு விடுகிறது. திருமணத்துக்கு எல்லாம் வந்து பாக்குறாங்க, ஆனா ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல, அடைக்கப்பட்டு விடுகிறது. இப்படி பல காரியங்கள் நிமித்தம் உங்க வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? இது எப்போ திறக்கப்படும், எனக்கு எப்போ நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிற தேவன். நம்ம என்ன செய்யறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுறோம், நம்முடைய செயல்பாடுகளை முழுவதுமாய் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. இன்னைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தை மறுதலிச்சிடுறாங்க. பிரச்சனை அதிகரிக்கும் போது, பாடுகள் அதிகரிக்கும் போது, வேதனைகள் உச்சத்தில் வரும் பொழுது, இயேசு இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டுடைய நாமத்தை ஆண்டவரை மறுதலிச்சிடுறாங்க. பேதுரு எப்படி பிரச்சனை வந்த உடனே ஆண்டுடைய நாமத்தை மறுதலித்தது போல அநேகர் இன்னைக்கு பிரச்சனைகளை கண்டு மறுதலித்து விடுறீங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. அநேகர் இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளுகிறது இல்லை, கிறிஸ்துவ என்று சொல்லுகிறோம், ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா வசனத்தை கை கொள்ள மனதில்லை. வேத வசனத்தை வாசிச்சு அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா திறந்த வாசலை வைப்பார். நீங்க உணர்றீங்கன்னா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒருபோதும் என் கிரியைகள்ல தவறான கிரியைகள் இடத்துல வந்துடக்கூடாது. ரெண்டாவது, நான் வசனத்தை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணணும். இயேசுவின் நாமத்தை நான் ஒருபோதும் மறுதலிச்சிடக்கூடாது. இந்த 3 நீங்க செஞ்சுட்டு அப்படிங்கன்னா தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதற்கு நன்றி. முன்னால் இருக்கிற சகல தடைகளும் உடைக்கப்பட்டு அவர்கள் திறந்த வாசல்களை உண்டு பண்ண கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.